Paytm appல நீங்க பண்ணிக்கக்கூடிய UPI டிரான்சாக்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Paytm app வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்டரி அப்படின்றது எல்லாமே வந்து இருக்கும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 3 லைன்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து டவுன்லோட் UPI ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் டேட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 1 மந்த்தா 3 மந்த்தா 6 மந்த்தா இல்லை 1 இயரா இல்லை கஸ்டம் டேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயருமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபினான்ஷியல் இயருக்கான ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணாலும் இப்போ 2025னா அதுக்கான இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணலாம். 24னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்போ வந்து பேடிஎம்ல UPI யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதையுமே வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் ஆகக்கூடிய ஃபைல் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல வேணுமா எக்ஸல்ல வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எதில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் கீழே ஓகே ஆப்ஷன் இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக உங்களோட ஃபைல் மேனேஜரில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். பேடிஎம்ல நீங்கள் பண்ண இந்த UPI டிரான்சாக்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இப்போது நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட ஃபைல் மேனேஜரில் போயிட்டு டவுன்லோட்ஸில் பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆன ஃபைல் இருக்கும். பேடிஎம் அப்படின்ற மாதிரி போட்டே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது எப்படி வந்து பேடிஎம்ல UPI ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.